பாசிட்டிவ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் யோகா அருண்குமார். தினந்தோறும் நாம் ஆசனாஸ் அண்ட் முத்ராஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி கவனத்தை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு 3 அற்புதமான ஆசனங்களை தான் பார்க்க போகிறோம். இதை என் கூட சேர்ந்து நீங்களும் பயிற்சி செய்யுங்க. அதுக்கப்புறமா தொடர்ந்து நீங்கள் பயிற்சி செய்யும் பொழுது உங்களோட கவனிக்கும் தன்மை அதிகரிக்கிறத உங்களால் ரொம்ப நல்லா ஃபீல் பண்ண முடியும். முழங்கால் வலி, முதுகு வலி, ஹை பிபி பிரச்சனை இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் இந்த விஷயத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. நீங்கள்லாம் இந்த மாதிரியான பிரச்சனை உள்ளவங்கலாம் தயவு செஞ்சு ஒரு பயிற்சி பெற்ற யோகா ஆசிரியர்கிட்ட முறைப்படி ஆலோசனை பெற்று அதற்கப்புறமா பயிற்சி செய்யுங்க. இப்போ வாங்க இந்த ஆசனங்களை எப்படி பயிற்சி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். கவனத்தை அதிகப்படுத்துறதுக்கான முதல் ஆசனம் என்ன அப்படின்னா தடாசனம். இதுக்கு பனைமர ஆசனம் அப்படின்னு தமிழில் பேர். இதை எப்படி பயிற்சி செய்யணும் அப்படின்னா முதல்ல கால்கள் இரண்டையும் இந்த மாதிரி இணைச்சி வச்சுக்கணும். கைகள் இரண்டையும் உடலுக்கு பக்கவாட்டில் இந்த மாதிரி கொண்டுட்டு வந்துட்டு மெதுவாக நம்மளோட ப்ரீத்திங்கை உள்வாங்கும் போது, நம்ம சுவாசத்தை உள்வாங்கும் போது கைகளை தலைக்கு மேலே உயர்த்தணும். அட் த சேம் டைம் 2 குதிங்கால்களையுமே மேல் நோக்கி உயர்த்தி பார்வை ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஒரு 15 செகண்ட்ஸ்லேருந்து 20 செகண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் இதில் அப்படியே நின்னீங்க அப்படின்னா இது உங்களுக்கு கவனத்தை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்கும். இதில் ஒரு 15 to 20 செகண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கைகளை மெதுவாக கீழே இறக்கி குதிங்கால்களையும் கீழே இறக்கிக்கலாம். அடுத்ததான் கைகளை அந்த மாதிரி பக்கவாட்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மூச்சு வாங்கி மூச்சு விட்டுக்கணும். இது முதல் ஆசனம். இரண்டாவது ஆசனம் என்ன அப்படின்னா ஸ்டாண்டிங்கில் நாம் அர்த்த பவன முக்தாசனம். ஒரு கால் மட்டும் மடித்து வயிறு பக்கத்தில் எடுத்துகிட்டு ஒரே இடத்துல கவனத்தை செலுத்தி நாம் நின்று பயிற்சி செய்ய போகிறோம். ஒரு காலை மட்டும் மடித்து மெதுவாக மேலே வரைக்கும் உயர்த்தி கொண்டு வந்துட்டு உங்களோட வலது தொடையால் வயிறை நல்லா அழுத்தணும். பார்வை நேராக இருக்கணும். இதில் ஒரு 15லேருந்து 20 வினாடிகள் மட்டும் நிலைநிறுத்தினா போதும். அதற்கப்புறமா இந்த கையை விட்டுட்டு இந்த ஆசனத்தை முடிச்சுக்கலாம். இதே மாதிரி அடுத்த கால்லையும் பயிற்சி செய்யணும். மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஆசனம் என்ன அப்படின்னா விருட்சாசனம். இது பேர் ட்ரீ போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி பயிற்சி செய்யணும் அப்படின்னா கால்கள் இரண்டையும் இந்த மாதிரி இணைச்சி வச்சுட்டு உங்களோட வலது பாதத்தை வலது பக்கமாக இப்படி திருப்பணும். இதே மாதிரி திருப்பி இந்த வலது காலை மடித்து மேலே வரைக்கும் கொண்டுட்டு வந்துட்டு கைகளை தலைக்கு மேலே உயர்த்தி நமஸ்கார முதிரையை வச்சுக்கணும். உடல் அசையாமல் பார்வை நேராக பார்த்து சுவாசத்தில் நல்லா கவனம் செலுத்தி அப்படியே இதில் நிலைநிறுத்தி ஸ்டே பண்ணணும். இந்த 3 ஆசனங்களுமே நம்மளோட கவனத்தை நாம் ஒரு நிலையில் வச்சா மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இதை நீங்கள் பயிற்சி செய்ய செய்ய உங்களோட கவனிக்கும் திறன் ஆட்டோமேட்டிக்காகவே அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் தொடர்ந்து இந்த 3 ஆசனங்களையுமே பயிற்சி செய்யுங்க. இன்றைக்கி நாம் கவனத்தை அதிகப்படுத்துறதுக்கு ஒரு காலில் நிற்கிற 3 ஆசனங்களை பார்த்தோம். இதை தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க. இது உங்கள் எல்லாருக்குமே உதவியுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு ஆசனாஸ் அண்ட் முத்ராஸோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.